ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும் மத்தியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. துவார தரிசனத்துக்கு உண்டான புக்கிங் டிசம்பரில் ஓப்பன் பண்ணுவாங்க. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு டிசம்பரில் தான் சொல்லுவாங்க. 10 நாட்களுக்கு உண்டான தரிசன டிக்கெட் 300 ரூபாவும் விஐபியும் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போது அக்காமடேஷனும் அதற்குண்டானது தனியாக அன்றைக்கி ஓப்பன் பண்ணுவாங்க. மேபி ஏகாதசி துவாதசிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. மற்ற நாட்களுக்கெலாம் நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்டேட் டிசம்பரில் தான் நமக்கு தெரியும். துவார தரிசனம் பற்றினது எந்த டேட்டில் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்ததும் உடனே ஷேர் பண்ணுறேன். ஆன்லைனில் இன்றைக்கி அக்காமடேஷன் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி மிஸ் பண்ணிட்டோங்க. ஆஃப்லைனில் டெய்லியும் திருமலானா சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ்லேயும் கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்துலேயும் கொடுக்குறாங்க. 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி அந்த டைம்லேயே ட்ரை பண்ணுறோம்னா ஷியோராக நமக்கு ஒரு ரூம் கிடைக்கும். இல்லை ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது வேறு ஆப்ஷன்னா ப்ரைவேட் மட்டான கர்நாடகா சொல்லிட்டு இருக்குது. அதிலே ஃபேக் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இருந்தாலும் ஆன்லைனில் ரூம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். அதுக்கு கூட தர்ஷன் டிக்கெட் மஸ்ட்டு கர்நாடகா சொல்லிட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். மற்ற மட்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டோனாஸ்க்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரூம்ஸ் இருந்தால் ஒரு சில மட்டும் பப்ளிக்கு கொடுப்பாங்க. ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் சில டைம் சில பேர் கொடுக்குறாங்க. அடுத்து இன்றைக்கு புரட்டாசி பிரம்மோற்சவத்தோட முதல் நாள் சாயந்தரம் கருடக்கொடி ஏற்றி ஆந்திர பிரதேஷ் முதலமைச்சர் திருப்பதி பெருமாளுக்கு பட்டு வஸ்திரம் வழங்கினாங்க. நைட் இப்போ 9 மணி போல் பெத்தசேஷ வாகன சேவா. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. அக்டோபர் மாதத்தில் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் தான். 1600 ரூபா ஒருத்தருக்கு டிக்கெட் காஸ்ட்டுக்கு பே பண்ணி தான் ஆகணும். அதில் 2 பேர் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கணும். அதில் 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. நாளைக்கு காலையில் இந்த 2 அப்டேட்டும் முன்னாடி வந்துடும். டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸும் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் 9:57 எலிஜிபிளாக இருக்கிற நம்பர்னால் ஒரு தடவை ஹோமம் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹோமம் புக் பண்ணுறதுக்கு அதே இமெயில் ஐடி ஆதார் மொபைல் நம்பரில் 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஆனால் வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் சரி, 300 ரூபா தரிசன டிக்கெட்டே புக் பண்ணியிருந்தாலும் சரி, வர்ச்சுவல் டிக்கெட் போட்டிருந்தா கூட சரி, இந்த ஹோமம் டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 200 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. ஆஃப்லைனில் இப்போ கொடுக்கறது கிடையாது. ஸோ 9:57 போல் லாகின் செய்து ஆப்லேயோ போர்ட்டலையோ எதையாவது ஒரு இதில் ரெடியாக வச்சுக்கோங்க. வேறு நம்பர்லாம் இருக்குன்னா ஆப்லேயும் லாகின் செய்துக்கோங்க, போர்ட்டல்லையும் லாகின் செய்துக்கோங்க. கரெக்டாக 10 மணி போல் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் ஆகும். பிரம்மோற்சவம், புரட்டாசி 3ஆவது சனிக்கிழமை, 4ஆவது சனிக்கிழமை, தீபாவளிக்குன்ட்டு வீக் டேஸில் ட்ரை பண்ணுறீங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் அதிகமாக இருக்கும். கிளிப்போர்ட் மெத்தடில் புக் பண்ணுறீங்கனாலும் தப்பு இல்லாமல் சீக்கிரமாக புக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணிக்க முடியும். ஸோ டேட் சூஸ் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் கோத்திரம் கேட்பாங்க. இந்த டிக்கெட்டுக்கு உங்களுக்கு உங்கள் கோத்திரம் தெரிஞ்சால் போட்டுக்கோங்க. இல்லை சிவா கோத்திரம் இல்லைன்னா விஷ்ணு கோத்திரம் எது உங்களுக்கு பிடிக்குதோ அது போட்டுக்கிட்டு ஜென்ரல் டீட்டெயில்ஸ் 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. 8:30 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. அலிப்பிரி பாதாள மண்டபத்துக்கிட்ட ஹோமம் நடக்கிற இடம் இருக்குது. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. அக்காமடேஷன் இதற்கு ஆல்ரெடி புக் பண்ணி ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் அக்காமடேஷன் பிளான் பண்ணிக்கணும். கீழ் திருப்பதி இல்லைனா விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. இல்லை குளிக்கிறதுக்கு மட்டும் போதும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே திருப்பதியில் ஏசி லாஞ்ச் இருக்குது. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் விஷ்ணு நிவாசத்தில் லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸ்க்கு தனியாக பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. இல்லைனா ப்ரைவேட் லாட்ஜஸ் கூகுளில் ரிவ்யூ பார்த்து புக் பண்ணிக்கோங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. ஹோமம் நடத்துகிற இடத்துல நம்ம பேக் வச்சுக்கலாம், கையில் மொபைல் வச்சுக்கலாம். ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட், மேல் துண்டு போட்டுக்கலாம். ஷர்ட் பனியன் சங்கல்பம் செய்கிறப்ப எடுக்க சொல்லுவாங்க. லேடிஸ்க்கு சுடிதார் போட்டிருந்த துப்பட்டா சாரீ கட்டிக்கலாம். மெயின் ரூல் என்னென்னா, நம்ம புக் பண்ண அந்த டிக்கெட்டை ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்ட இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட சீல் அண்ட் சைன் வாங்கினா தான் 300 ரூபா தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. ஆக்சுவலாக அக்காமடேஷன் கூட தேவைப்படாது. காலையில் போய் நம்ம இப்போ சொன்ன இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரீச் ஆகிற டைம் மார்னிங்காக இருந்தால் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு 300 ரூபா டிக்கெட்டில் புக் பண்ணி பெருமாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி தாயாரையும் சேவிச்சிட்டு வரலாம்.
இல்லை ஃபஸ்ட்டு திருச்சானூருக்கு போயிட்டும் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்டி த சேவா புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. கீழ்த்திருப்பதியில் பழமை வாய்ந்த டிடிடியோட கோயில்களில் நிறைய சேவாஸ் நல்லாயிருக்கும். ஆன்லைனில் தான் ஒரு சில டிக்கெட்டில் ஓப்பன் பண்ணுவாங்க. பெஸ்ட் ஆப்ஷன் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது. அதுலேயும் அபிஷேகம் ஒரு டிக்கெட் 500 ரூபாய். தாயாரை 1.5 மணி நேரம் உட்காந்து சேவிக்கிறப்போ அப்படியே திருப்பதி பெருமாளோட அபிஷேகம் நமக்கு ஞாபகம் வரும். சீக்கிரமாகவும் புக் ஆகக்கூடிய டிக்கெட் அபிஷேகம் டிக்கெட். ஸ்ரீனிவாச மங்காபுரம்லேயும் நிறைய ஸ்பெஷல் சேவாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அப்ளேகொண்டாலையும் நல்லாயிருக்கும். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. கீழ்த்திருப்பதி கோயிலுக்கும் டைம் டேஸ் கேப் கேட்பாங்க. அப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறப்போ அந்தந்த கோயிலுக்கு தான் டைம் டேஸ் கேப் பார்க்கணும். திருச்சானூருக்கு புக் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் திருச்சானூர்லேயே புக் பண்ணுறப்போ எவ்வளோ டேஸ் டைம் கேப் கேட்பாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இன்கேஸ் ஆன்லைனில் சுப்ரபாதம் ட்ரை பண்ணி மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க புக் பண்ணுறதுக்கு. ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறாங்க. தினமும் கேட் நம்பர் 3 கிட்ட காலையில் ஒரு 3 மணி போல் வெயிட் பண்ணிக்கணும். அதில் எப்படியாவது ஃபஸ்ட்டு லேடிஸாக 5 பேருக்குள்ளார போயிட்டோம் அப்படின்னா நாம் கொடுக்குற மங்கள பொருட்களை தயார்கிட்ட சமர்ப்பித்து மறுபடியும் அதை கொடுக்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய சேவாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை திருச்சானூருக்கு போகிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு லக்ஷ்மி பூஜா டிக்கெட் 100 ருபீஸில் நம்ம சங்கல்பம் செய்துக்கலாம். ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க. சுபதமின்றி வழியாக தாயாரை தரிசனம் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. லக்ஷ்மி பூஜா டிக்கெட் பற்றி ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. திருச்சானூரில் ஆன்லைன் ரூம் புக்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தொலப்பா கார்டன்ஸில் ப்ரைவேட் லாட்ஜஸ் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம்னா நாள் கீழ்த்திருப்பதியில் திருச்சானூரில் கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். காலையில் இருந்துச்சு மறுபடியும் தாயாரை சேவிச்சுட்டு ஹோமம் அட்டன் பண்ணிட்டு திருமலைக்கு போகிறதுக்கு கூட உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.